अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் சமாதியினர்கள் அமர்ந்து கொண்டு ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஏக்நாத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை எத்தனாவது ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? ஏகநாதர் ஜனார்த்தனர் குருவ புகழ்ந்துட்டே வந்தாங்கல்ல. ஓகே, 79 இருந்து தன் குருவை வணங்குகின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் 79 நேற்று நம்ம பார்த்தோம். இப்போது நான் ஜனார்த்தனரை வணங்குகிறேன். அவர் சம்சாரம் என்னும் யானையை அடக்கும் சிங்கம் போன்றவர். மக்கள் மத்தியிலும் தனிமையிலும் அவர் மாறாத சமநிலையுடன் விளங்குவார். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். 80. By his glance of grace, the body consciousness is no longer seen in the body. The worldly life quickly becomes trivial and this existence feels like a hollow dream. ஜஸ்ட் அவருடைய அருட்பார்வையாலேயே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஜனார்த்தன் மகாராஜனுடைய அருட்பார்வையால் நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த உடலுக்குள் உடல் அகந்தை தெரிவதில்லை. உடலை நான் என்று நினைக்கும் அந்த அறியாமை ஆட்டோமேட்டிக்கா நீங்கிடுது. ஆன்மீகத்தின் மிகப்பெரிய லட்சியமே என்னன்னா இது ஒண்ணுதானே. இந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கணும், சமபாவனையில இருக்கணும், தெய்வீக லட்சணங்களோடு இருக்கணும், அப்படின்னு நம்ம சாத்வீக குணத்தோடு இருக்கணும். இது எல்லாமே ப்ரிலிமினரி ப்ராக்டிசஸ் ஃபார் வாட் அப்படின்னா இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இந்த உடல் மனம் புத்தி நான் இல்லைன்ற அந்த மொமெண்ட் ஆட்டோமேட்டிக்லி வில் ரியலைஸ் தட் ஹூ யூ ஆர். அந்த பிரம்மமே நான்றத நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம உணர்ந்துட போறோம் இல்லையா. ஸோ சச்ச ஒரு ஃபைனல் ஸ்பிரிச்சுவலுடைய எண்டு கோல் ஆக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தத்துவத்தை அவருடைய அருட்பார்வையினாலேயே நான் உணர்கின்றேன் அப்படின்னு தான் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த உடலுக்குள் உடல் அகந்தை தெரிவதில்லை. உலக வாழ்க்கை ஒரு அற்பமான விஷயமாகி விடுகிறது. அதாவது இந்த உடல் நான் இல்லை அப்படின்னு புரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த உலக இச்சை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லாம போனா மட்டும்தாங்க புரியும். இன்ஃபேக்ட் நமக்கு ஏன் இந்த உடல் நான் அப்படிங்கிற புத்தி வந்தது? இந்த வேஷத்தை நான் என்று ஏன் நான் நினைத்தேன்? வேஷத்திலே மூழ்கியதால். வேஷத்தில் ஏன் மூழ்கிறேன்? வேஷத்தின் மேல் ஆசைப்பட்டதால் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. சரியா? இப்போ நீங்க ஏதோ ஒரு பணக்கார வேஷம் போடுறீங்க, விளையாட வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேஷத்துல நீங்க மயங்கிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களை யாருன்னே மயங்கிட்டாங்க. நடிகர் தன்னையே மறந்து விட்டான். இது பேசிக்கலி நம்ம இந்த அறியாமை இருக்குன்னு சொல்றதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு. பட் ஹையஸ்ட் ட்ரூத்ல இருந்து பார்க்கும்போது இது எல்லாமே வேஷம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். சரியா? இப்ப கொஞ்சம் லோ லெவல்ல இருந்தே பேசுவோமே. அப்போ ஏன் இங்கே நமக்கு அறியாமை ஏற்பட்டது அப்படின்னா ஆசைதான். ஏன் எல்லா கிரந்தங்களும் ஒரேடியாக ஆசையை அழிவுக்கு காரணம்னு சொல்லுது அப்படின்னா தட் இஸ் தி ரூட் காஸ் ஃபார் தி இக்னரன்ஸ் இல்லையா. ஏன்னா இந்த உலகம்ங்கிறது வெறும் மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது நம்ம எதுலையுமே அடிக்ஷன் வராது. பட் இங்க இந்த அடிக்ஷன் தான் மாயையை உண்மைன்னு நம்ப வச்சது அப்படிங்கிற நான். அவன் ஒரு வேஷம் போட்டு ஒரு வேஷத்துல வந்திருக்கான், அதுல அவரு ஆசை ஏற்பட்டது. ஆசை ஏற்பட்டவுடன் அந்த மாயையை உண்மை என்று நம்பினான். அப்போ அப்பட்டமான ஒரு மிகப்பெரிய ட்ரூத் எப்படி ஹைட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆசைதான் ஹைட் ஆச்சு. நான் யாருங்கிறத நான் எப்படிங்க மறக்க முடியும்? ஆனா மறக்கப்பட்டது எப்படின்னா ஆசைனால். ஸோ பேசிக்கலி ரூட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆசைதான் மேஜர் ரீசனாக இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பட் இவருடைய அருட்பார்வை நமக்கு படும்போது ஃபர்ஸ்ட் என்ன போயிடும்?
உலக வாழ்க்கை ஒரு அற்பமான விஷயமாகி விடுகிறது. இந்த உலக வாழ்க்கை அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை நம்ம உண்மைன்னு நினைக்கும் போதுதான் அது பெரிய விஷயமா தெரியுது. இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை, சும்மா நாச்சுக்கும் அப்படின்னா அது அல்பமா தான் தெரியும் நமக்கு, இல்லையா? அப்போ உலகியல் இச்சை அப்படிங்கிறது அறவே நமக்கு ஒழிய வேண்டும். தட் இஸ் ரூட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கர்மயோகத்துல பலனை எதிர்பார்க்காமல் கடமையாற்று ஏன் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுக்கணும், இல்லையா? எடுத்த உடனே நீ ஆசையை தூக்குனா எங்க போறது? அதனால நீ ஆசைப்பட்டுக்கடா, ஆனா ஆசைப்பட்டதை வேத முறைப்படி முறையாக அனுபவிக்கணும், இல்லையா? அதனால வேத முறைப்படி முறையா அனுபவிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு. ஆனா வரும் வராது அதை பத்தி கவலைப்படாத. உன் கடமைக்கு உண்டான பலன் கொடுப்பான் இறைவன், கொடுக்குற நேரத்துல கொடுப்பான் அப்படின்ற ஃபீலிங்கோட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த ஆசையினுடைய கிரிப்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம். சரி, அது ரோடல் பகவத்கீதையினுடைய எய்மே அதுவாகத்தான் நமக்கு இருக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் அந்த கர்மயோகத்துல ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகும்போது, டே அவனே உனக்காக எல்லாமா இருக்கும்போது நீ ஏன்டா ஆசைப்படுற, உனக்கு தேவையானதெல்லாம் அவன் பண்ணி கொடுப்பான்டா என்று இந்த உலகியல் ஈச்சையை படிப்படியாக கர்மயோகத்தின் வாயிலாக பக்தி யோகத்தின் வாயிலாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த சமபாவனா அப்படிங்கிற ஒரு மூலியமாகவும் என்ன நடக்குது, எல்லாத்தையுமே ஈக்குவலா பார்க்க சொல்றாரு. நமக்கு ஏன் ஆசை ஜாஸ்தி வருது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் மேல நமக்கு வந்து அடிக்ஷன் வருமே தவிர எல்லா விஷயங்கள் மேலேயும் அடிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சமபாவனைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடிக்ஷன்ல இருந்து தூக்கிடலாம். ஸோ இந்த டெக்னிக்கை அடுத்து யூஸ் பண்றாரு. பகவத்கீதை முழுக்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும், சமபாவனையில் இருக்கணும், வெற்றி தோல்வியை சமமாக பார்ப்பான், புகழ் இகலை சமமாக பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சமமா பாரு சமமா பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோடிட்டு காண்டே வர்றாரு. ஏன் அப்படின்னா அந்த அடிக்ஷன் ஒன்னுல இருந்து வெளியே போகணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணித்தான் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ இப்படி உலகியல் இச்சையை விரட்டி அடிக்க வேண்டும் என்பது கீதையின் தலையாய நோக்கம். அது இல்லாம நான் யாருங்கிறத உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப முதற்கண் நீ ஆசையிலிருந்து வெளியே வர வேண்டும். வந்தால் மட்டுமே நான் யார் என்ற தத்துவத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நீ இந்த ஆசைகள் அதிகமா இருக்கும்போது இந்த உலகத்தை நீ உண்மைன்னு தான் நம்புவ. இப்போ உலகத்தை உண்மை நம்புறதுனாலதான் உனக்கு ஆசை வந்துச்சுன்னு சொல்லலாம், ஆசை வந்ததுனால உலகத்தை நம்புனேன்னு சொல்லலாம். அப்ப நம்பி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உடலையும் நானும் நம்பித்தானே ஆகணும். ஏன்னா இந்த உடலினோட ஆசை தீக்கிறதுக்காக தான் நீ இங்க வந்து ஆசையே பட்டிருக்க. அப்போ இந்த உலகத்தை உண்மை நம்பினதுனால ஆசை வந்துருச்சுன்னு சொல்லலாம், ஆசை வந்ததுனால உலகத்தை நம்பிட்டேன்னு சொல்லலாம். எப்படியோ நம்பிட்டோங்க. இப்ப ரூட் என்ன? ஆசை தானே. ஆசையை தூக்குனாதான் இந்த உலகத்தை நீ மாயான்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப சமபாவனைக்கு வா, கேமா பாருங்கிறான். சோ இந்த உலகத்தை மாயனே சொல்லலை, ஆனா இன்டைரக்டா என்ன அழகா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன் நமக்கு. ஃப்ரெண்ட்லி கேம், பெட்டு கேம். ஃப்ரெண்ட்லி கேம், பெட்டு கேம்னா என்னங்க? ஆக்சுவலா நிஜமாவே நீ ஆடு, ஆனா நீ வந்து வெற்றி தோல்வியை சமமா நினைச்ச ஆடு. நீ ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிச்சாலும் பரவாயில்ல நினைச்ச ஆடு. நீங்க என்ன வருது ஆட்டோமேட்டிக்காவே? சும்மா நாச்சுக்கும் விளையாடுறோம்னு வந்துருதா இல்லையா? அப்ப ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுறாங்களா இல்லையா? சும்மா நாச்சுக்குன்னா என்ன மாயையா சண்டை போடுறாங்க. ஸோ இன்டைரக்ட்லி ஸ்லோ அண்ட் ஸ்லோலி இந்த மாய தத்துவத்தை உள்ளே புகுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்குள் அன்பை வளர்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்போ சமபாவனாங்கிற பேர்ல லவ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லவ்ங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சுன்னா அடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். ஏன்னா அடிக்ஷன் அண்ட் லவ் இஸ் ஆப்போசிட் இன் நேச்சர். சமபாவனையே அன்பு, சரியா? அப்ப அடிக்ஷன்னா ஏதாவது ஒண்ணு பிடிக்கும், இன்னொன்னு பிடிக்காது, ஆப்போசிட் இன் நேச்சர். இது எல்லாத்தையுமே சமமா பார்க்கக்கூடியது. இப்படி அன்பை உள்ளே புகுத்தி தெய்வீக லட்சணங்கள் அப்படிங்கிற பேர்ல, அந்த ஞான லட்சணங்கிற பேர்ல, ஸோ இந்த லவ் டெவலப் பண்ற ப்ராசஸை வந்து எனார்மஸா டெவலப் பண்றாங்க. சாத்விக குணம்னாலே லவ் தானே. ஸோ அந்த சாத்விக குணத்தை டெவலப் பண்ற ப்ராசஸ்ல நமக்கு லவ் டெவலப் பண்றக்கூடிய கான்செப்ட்ஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நாம் உலகியல் இச்சையிலிருந்து விடுபட்டு அன்பை வளர்ப்பதோ அல்லது அன்பினால் உலகில் இச்சையிலிருந்து விடுபடுவதோ, எப்படியோ நீங்க இதை பண்ணினா மட்டும்தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டுமே குருவின் கடாட்சத்தால் கிடைக்கிறதுன்னு சொல்ல வராருங்க, வேற ஒண்ணும் இல்லை, சரியா? அவரது பார்வையால் இந்த உடலுக்குள் உடலகந்தை தெரிவதில்லை. உலக வாழ்க்கை ஒரு அற்பமான விஷயமாகி விடுகிறது. இந்த வாழ்வே ஒரு வெற்று கனவாக தோன்றுகிறது. ஸோ குவைட் நேச்சுரலி நான் சொன்னது வந்துருச்சா? இப்போ ஆட்டோமேட்டிக்கலி நீ ஆசையை விட்டுட்டேன்னாலே நீ இந்த உலகத்தை கனவா பார்த்துடலாமே, மாயையா பார்த்துடலாமே, விளையாட்டா பார்த்துடலாமே. அது ஒரு தூசி மாதிரி உன்னால பார்த்திருக்க முடியும். அப்போது நீ யார் என்று உன்னால உணர முடியும்.
இது எல்லாமே வைசி வருஷாவை பார்த்துக்குவாங்க. சரியா? நீ யாருன்னு உணரும் போது இந்த உலகம் வெறும் தோற்று மாத்திரமாக தெரிய போகுது, கனவு மாதிரி தானே தெரிய போகுது. அல்லது இதை கனவாக நீ காண முயற்சிக்கும் போது அப்படின்னா இந்த அன்பை வளர்த்து சமபாவனையை வளர்த்து இதை பிளேஃபுல்லா நீ பார்க்க 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 ஆட்டோமேட்டிக்கா நீ யார் என்ற தத்துவத்தை உணரப் பெறுகின்றாய். ஸோ திஸ் வே நமக்கு ஆன்மீகம் நமக்கு ரெண்டு வகையிலையும் மாறி மாறி ட்ரை பண்ணி நாம் யார் என்ற உணர்தலை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லோகத்துல தன் குருநாதனை எப்படி பாராட்டுகிறார் என்றால், அவர்களின் அருளினால் நான் இந்த உலக இச்சையிலிருந்து விடுபட்டேன், விளைவாக இந்த உலகை என் கனவை போல் ஒரு மாயையாக கண்டேன், அதன் விளைவாக நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்தேன், உடல் நான் அல்ல என்று நான் தெளிந்தேன், இவையெல்லாம் என் குருவின் அருட்கடாட்சத்தால் நடந்தது என்று சொல்லுகின்றது இந்த ஸ்லோகம். We'll go to the next one now. கடைக்கண் பார்வையினால் ஆரம்பிச்சார் அடுத்து. By his side glance, the unperceived is perceived without effort. The witness forgets its role as a witness, and the Guru state reveals itself within. Again, அவருடைய அருட்கடாட்சம் அப்படிங்கிறத மேலும் வர்ணிக்கிறார். ஒரு கடைக்கண் பார்வையே போதும், எட்டாத பரம்பொருள் எவ்வித முயற்சியும் இன்றி எட்டி விடுகிறது. சாட்சிதன் சாட்சித்தன்மையையே மறக்கிறது. குருவின் அருள் நிலை உள்ளுக்குள் வெளிப்படுகிறது. அவங்க நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் டு ட்ரை. அவர் கடைக்கண் பார்வை பட்டாலே எட்டாத பரம்பொருள் எவ்வித முயற்சியும் இன்றி எட்டி விடுகிறது அப்படிங்கிறாரு. அவர் எத்தனையோ பேரை பார்த்துட்டு தான் இருக்காங்க, அத்தனை பேரும் ஞானி ஆக வேண்டியதானே, ஆகல. என்னையா சூட்சமா அடங்கி இருக்கு. ஏக்நாத் மகாராஜுக்கு தெரியுது அவருடைய கடைக்கண் பார்வையினாலேயே தான் மோட்சத்தை கிட்டினேன் என்றும் தன்யமானேன் என்றும் தான் பரம்பொருள் என்பதை உணர்ந்தேன் என்றும். எந்த அளவுக்கு நான் சாட்சி பாவத்தையும் தாண்டி ஒரு அந்த நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஃபீல் அப்படிங்கிறதையும் தாண்டி பிரம்ம ஃபீல், அதாவது மாயையை முற்றிலும் கடந்த நிலை அப்படிங்கிறது சாட்சியையும் தாண்டிய நிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சச் அந்த ஃபைனல் ஸ்டேட்டையே நான் வந்து குருவர்களால் அச்சீவ் பண்ணிட்டேன். குருவர்களால் என்ன, அவர் சும்மா பார்த்ததுனாலேயே நான் அச்சீவ் பண்ணிட்டேன், கடைக்கண்ணால பார்த்ததுனாலேயே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அந்த குருவின் அருள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வருது அப்படிங்கிறது, எந்த முயற்சியும் இல்லாம, ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட், எந்த முயற்சியும் இல்லாமல் எட்டுகிறது. எப்படிங்க புரிஞ்சுக்க போறீங்க? அவ்வளவு ஈஸியாங்க ஞானம். என்ன சொல்ல போற? ஒரு அதாவது ஃபேக்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜீவ கிருபை அவங்களுக்கு குரு கிருபையும் ஈஸ்வர கிருபையும் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. அந்த ஜீவன் ஸ்டேட்ல இருக்கிற இந்த சிதாகாசம் வந்து எப்பவுமே அந்த சரண்டர் ஃபீல்ல இருக்கும் போது அது குருவையோ ஈஸ்வரனையோ தான் அவங்க சொல்லுவாங்க. பட் இங்க ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜீவ கிருபை அவங்களுக்கு முழுமையா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரனாலேயோ குருவாலேயோ சர்வ சுதந்திரமா அவங்க கிட்ட அந்த ஞானம் அப்படிங்கிறத கொடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இது ஓகே தான்டா, நான் தான் இது விஷயமா 100 தடவை பேசிட்டு தானே இருக்கேன். முயற்சியே இல்லாமல் நமக்கு பக்தனுக்கு அல்லது குருவருள் அப்படிங்கிறது நமக்கு எந்த முயற்சியும் இல்லாமலேயே கை கொடுக்கிறது எப்படி அப்படின்றத நான் எவ்வளவு தடவை பேசியிருக்கேன். யாருக்கும் தோணலையா? சுதா கேக்கல. அண்ணா இப்ப கேக்குதா அண்ணா? இப்ப ஓகே. அதான் குரு அருள் தெய்வ அருள்ங்கிறது அவங்க சமமா எல்லாருக்குமே அவங்க கொடுத்துட்டேதான் இருக்காங்க. சோ அத வந்து நான் வந்து அந்த கர்ண சுத்தியோட முயற்சியோட நான் வந்து சரண்டர் ஃபீல இருந்து அவர்தான் என்னுடைய குரு அப்படின்னு எனக்கு எந்தவித எண்ணங்களும் இல்லாம அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி, அவர் என்ன சொல்றாரோ அதப்படி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் நம்ம இருந்துட்டா போதும். ஆனா அவங்க 2 பேருடைய அருள் எப்பவுமே சமமா எல்லாருக்குமே இருந்துட்டே தான் இருக்கு. சோ அந்த மாதிரி சரண்டர் ஃபீலுக்கு மட்டும் நம்ம முயற்சி கண்டிப்பா பண்ணணும். சோ அது பண்ணதுக்கு அப்புறம் இங்க சொன்னது மாதிரி எவ்வித முயற்சி இல்லாம அந்த பரபிரம்மே நான் அப்படின்னு அந்த அந்த ஃபீல் வந்து
நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு புரியும். ஓகே, நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, ஐ கீப் ஆன் இன்சிஸ்டிங் யூ ஹவு இட் இஸ் ஈஸிலி கெட்டிங் அச்சீவ்ட். குரு அருள் அப்படி ஏன் மகத்துவம் பெறுகிறது? ஏன் 1000 கிரந்தங்களை நீ படித்து கரைத்து குடித்திருந்தாலும், பெரிய பண்டிதனாகவே இருந்தாலும் ஞானியாக முடியாது என்றும், குருவருளால் மட்டுமே ஞானியாக முடியும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஏன் என் அனுபவமும் கூட அதையே சொல்லுகின்றது என்றெல்லாம் நாம் விலாவரியாக நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ அதில் பர்டிகுலராக இன்சிஸ்ட் பண்ண விஷயம்னு கேட்டீங்க அப்படின்னா, படிக்கலாங்க, என்ன வேணா படிக்கலாம். படிக்கும்போது எல்லாம் புரியும் தான். ஆனால் அனுபவத்துக்கு வருமா? வராது. ஆனா அது ஒரே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். என்னன்னா, மோட்ச தாகத்தை கிரியேட் பண்ணும், ஞான தாகத்தை ஏற்படுத்தும். ஸோ பேசிக்கலி நம்ம ஸ்கிரிப்சர்ஸ், வேதங்கள் இவைகள் எல்லாம் வந்து ஒன்றுக்குமே உதவாதுன்னு இல்லை. அவைகள் நமக்கு ஒரு ஞான தாகத்தை உண்டு பண்ணுகிறது, மோட்ச வேட்கையை உண்டு பண்ணுகிறது. இவைகள் அளவுக்கு கண்டிப்பா அந்த கிரந்தங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் என்னதான் மோட்ச வேட்கையும் ஞான தாகமும் இருந்தாலும் குருவர்கள் தான் அதை பெற்று தருகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஜஸ்ட் பை இன்ஸ்பிரேஷன் ஹி ஹிம்செல்ஃப் பிகம் தட், அவ்வளவுதான். சரியா? எதுவாக நீ ஆக நினைக்கின்றாயோ அதுவாக நீ ஆவாய். பட் எப்போ எப்படின்னா, அது ஃபுல்லஸ்ட் ஃபீலோட இன்ஸ்பயர் ஆகும்போது மட்டும்தான் அது நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ மோட்ச இச்சையும் மோட்ச தாகத்தோடும் இருக்கும்போது, என்னால் முடியவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது என் குருநாதன் அப்படியே வாழ்ந்து காட்டுகின்றான், கண்ணன் வாழ்ந்து காட்டுகின்றான், என் மௌலி வாழ்ந்து காட்டுகின்றார் என்ற போது ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் வருகிறதுன்னு சொன்னேன். ஈவன் தி சரண்டர் பிகம்ஸ் an easy and automatic process provided if you have a மோட்சதாக. உனக்கு மட்டும் ஞானதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா மாதிரி இருக்கக்கூடியவரை பார்க்கும்போது உன்னையும் அறியாமல் நீ அவரிடம் சரண் போகிறாய். அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களை சரணாகதி செய்ய வைக்கிறது, சரணாகதி மற்றதை செய்து விடுகிறது. சரியா? இந்த மொமெண்ட் யூ கெட் சரண்டர்னோ, அதுக்கப்புறம் என்ன, அவ்வளவுதானே, மீதியை குரு பார்த்துக்க போறாரு. ஸோ அவர் எஃபோர்ட்லெஸ்ஸா உனக்கு எல்லாம் தர வேண்டியதுன்னு தந்துருவார். ஸோ நான் கீப்பான ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன், சரண்டர் எலோன் கேன் கிவ் யூ வாட் எவர் யூ வாண்ட். ஒரு முடி திருத்துபவனிடம் நீ சென்றால் கூட ஒரு 10 நிமிடத்திற்கு உன் தலையை அவனிடத்தில் அடமானம் வைக்கணும், முழுசா ஒப்படைச்சிடணும். அவன் இஷ்டத்துக்கு அவன் தலையை திருப்பணும்னு விட்டா மட்டும்தான் அவன் முடியவே உன்னால அழகா பண்ண முடியுது. அப்படின்னா உன்னை ஞானி ஆக்கணும்னா நீ குரு கிட்ட சரண்டர்ல போனா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். therefore the surrender can do all the magic, but how to surrender அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான டாஸ்கா இருக்கு. பட் தட் இஸ் வெரி ஈஸி provided if you are inspired with your guru. அது குருகிட்ட மட்டும்தான் இன்ஸ்பயர் ஆகுது. வேதத்திலையும் ஞானத்திலையும் வந்து புக்ஸ்ல எல்லாம் இன்ஸ்பிரேஷன் கிடைக்காதுங்க. அது வெறும் வார்த்தைங்க, சப்தங்க, அது ஞானங்க. ஞானம் என்பது நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்காது. ஆனா ஞானம்ங்கிறது அது என்னன்னு ஆவலை உண்டு பண்ணுகிறது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறது, இருக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தை கூட உண்டு பண்ணுகிறதுன்னு சொல்லலாம். அப்படியே ஆக்கிடுமான்னு கேட்டா அப்படி ஆக்காது. ஏன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ வந்து அவ்வளவு ஈஸியா டிஸ்ட்ராய் ஆகாது. ஆனா அவரை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் டிஸ்ட்ராய் ஆயிடும். அவரை பார்த்த மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட டிஸ்ட்ராய் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் மீதியை பார்த்துப்பாரு. மீதி எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ராய் பண்ண வேண்டிய அவளை பார்த்துப்பாரு. நீ அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னா, ஒரு இடத்துல சரண்டர் ஆகுறது வெரி ஈஸி தானேங்க. ஒரே இடத்துல ஈகோ எடுக்கிறது வெரி வெரி ஈஸி தானே. அந்த இடம் தான் இந்த குரு என்று அழைக்கப்படும். அந்த இடத்துல நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகுறதுனால ஈகோ ஈஸியா டெமாலிஷ் ஆயிடும், சரண்டர் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கப்புறம் எல்லாம் தானாக நடக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ட்ரூத் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதைத்தான் இங்கே அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அவரது கடைக்கண் பார்வையால் எட்டாத பரம்பொருள் எவ்வித முயற்சியும் என்று எட்டுகிறது. ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சாட்சி தன் சாட்சித்தன்மையே மறக்கிறது. டோட்டலி எஃபோர்ட்லெஸ்ஸா. இப்போ சாட்சி பாவனையில கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சாட்சி அப்படிங்கிறது கூட நீங்க வந்து அந்த ரியலைஸ் பண்ணிட்டீங்க ட்ரூத்தை, இந்த உடலையும் மனதையும் நான் அல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஞானி தான் நீங்களும். பட் ஸ்டில் அதையும் தாண்டி அந்த பரம்பொருளாகவே பிரம்மமாகவே மாறுகின்ற ஒரு அற்புத நிலையை எனது குருநாதரின் கடைக்கண் பார்வையினாலேயே நான் பெற்றேன். குருவின் அருள்நிலை உள்ளுக்குள் வெளிப்படுகிறது. அவர் உபதேசம் பண்ணியெல்லாம் என்ன கொண்டு வரலங்க, அவர் அருள் எனக்குள்ள தானா ஓடுதுங்க. எனக்கு உள்ள இருந்து அவர் வேலை செய்யறாருங்க. ஏன்னா குருவும் உள்ளதானங்க இருக்காரு. நம்ம ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லும் போது எனக்குள் அந்தரியாமியாக ஈஸ்வரன் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றான், அவனே அனைத்தையும் செய்கின்றான்னா ஈஸ்வரனும் குரு வேற வேறையா?
அப்போ உனக்குள்ளும் அந்த குரு இருக்கின்றார், அவரே உனக்கு செயல்பட்டு உனக்கு எல்லாவற்றையும் தருகின்றார் அப்படிங்கிற கான்செப்டும் உண்மைதானே? குருவிடம் சரணடைந்த மாத்திரத்தில் அத்தனையும் தானாக அரங்கேறுகிறது. அது உள்ளுக்குள் இருந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கணும். இதை நம்ம காலையில சங்தேவ் பசாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப டெப்தா பார்த்துட்டோம் அன்னைக்கு 2 ஸ்லோகத்தை. அதுல பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, யூ ஆர் தி ஒன்லி ஒன் எக்ஸிஸ்டட் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்ப நீங்க எங்கிட்ட கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை, நீங்க உங்ககிட்டயே தான் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொன்னேன். அப்போ இங்கே அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, குரு என் உள்ளிருந்து செயல்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவும் அவருக்குள்ளதான் இருக்காருன்னு அர்த்தம். சோ எகெயின் நமக்குள்ளே தான் அனைத்தும் இருக்கின்றது. குரு அப்படிங்கிறவரும் நம்மளுடைய, ஏன்னா மாயைக்குள்ளதான குரு வர்றாரு. அப்ப என் மனதிலிருந்து உதயமானவர் தான் அந்த குருவும் கூட, வேதமும் கூட, சாஸ்திரமும் கூட, அனைத்தும் என்னுள் இருந்து உதயமாகின்றது. எதுல சரணாரேன் அப்படிங்கறது மட்டும்தான் நான் டிசைட் பண்ணேன். சரியா? எனக்குள்ளதான் அசரா மைண்ட் இருக்கு, எனக்குள்ளதான் தெய்வ மைண்ட் இருக்கு, எனக்குள்ளதான் ஈஸ்வரனும் இருக்கான், எனக்குள்ளதான் குருவும் இருக்கான், எல்லாம் எனக்குள்ள இருக்குங்க. இப்போ வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ் த மேட்டர் ஹியர். ஸோ இப்போ நான் எதுக்கிட்ட நான் சரண்டர் ஆறேனோ அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மீதி எல்லாம் நடக்க போகுது. ஸோ சிமிலர்லி நீங்க இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். சேனா கடைசியா உள்ளுக்குள் வெளிப்படுகிறது அருள் நிலை என்பது என் உள்ளுக்குள் வெளிப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி மீன் பண்றது நான்? சரியா? இட்ஸ் அகெயின் குரு இஸ் ஆல்சோ இன்சைட் யூ. Like Isvara, he is also inside you and guide you. And without அந்த வெறும் வைக்கரி அப்படின்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இப்படி வைக்கரி எல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. இந்த வைக்கரி எல்லாம் சும்மா ஃபண்ணுக்காதான், நீங்களும் நானும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் வைக்கரி யூஸ் ஆகும். பட் வைக்கரி எல்லாம் அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் மாறாது. அது குருவின் அருகில் இருந்து அவர் வாழும் வாழ்க்கையை காணும் போது ஆட்டோமேட்டிக் இன்ஸ்பிரேஷன் ஆகி அது உனக்குள்ளிருந்து செயல்படும் அதிசயத்தை நீ அப்பதான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர, நீங்க வெளியில வைக்கரியில பேசியே ஞானி ஆக்கிடுவாரா அப்படிங்கறதெல்லாம் ஐ டோன்ட் ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரியா? ஓகே, திஸ் இஸ் அபவுட் தட் பர்டிகுலர் ஸ்லோகா. we will go to the next one. Without life he made me live, without death he killed death itself. Taking away the limited vision, he showed me how to see through the entire being. எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாருங்க இந்த ஸ்லோகத்துல. ஒவ்வொன்றா படிக்கிறேன், கேளுங்க. உயிர் இல்லாமலேயே என்னை வாழ வைத்தார். என்னையா இது? என்ன கொடுமையா இருக்கு? உயிர் இல்லாம எப்படி வாழ்றது? உயிர் இல்லாமலேயே வாழ வைத்தார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மரணம் இல்லாமலேயே மரணத்தை கொன்றார். மரணம்னு இருந்தா மரணத்தை வெல்லலாம், மரணம்ங்கிறது இல்லை ஆனாலும் மரணத்தை வென்று விட்டாரா? என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. குறுகிய பார்வையை நீக்கிவிட்டு முழுமையை காணும் ஞானத்தை காட்டினார். ஸோ திஸ் தி 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ் நான் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயமா இங்க வந்திருக்கிறது. உயிர் இல்லாமலேயே என்னை வாழ வைத்தார். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த யாரு ஓஷோ ஏதோ ஒரு புக்கு, புத்தரா தம்மபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாவதற்காக வாழாதே. This is the very first starting line of that கிரந்தம். யார் சொல்ல போறீங்க? ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நான் சொன்னதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வதற்காக செத்துவிடு, சாவதற்காக வாழாதே. சொல்லுங்க பார்க்கலாம். புரியலையா? புரியுதுன்னா சொல்லு. வாழ்வதற்காக செத்துவிடு அப்படின்னா, வாழ்வது அப்படின்னா இங்க ஞானிகள் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை. பிரம்மத்துல வாழணும் அப்படின்னா உங்களுடைய அகங்காரம் சாகணும். பிரம்மத்துல வாழ்வதற்கு இந்த அகங்காரத்தை கொண்டுடு, செத்துடு. அடுத்து என்ன சொன்னீங்க? சாவதற்காக வாழாதே. சாவதற்காக வாழாதேன்னா இந்த ஒவ்வொரு நாளும் துக்கத்தினால நம்ம செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். ஈகோவோட இந்த லௌகீகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்படி ஒரு வாழ்க்கைய, இந்த லௌகீகமா இந்த வாழ்க்கைய வாழ்வதற்கு சாகாத,
அப்படின்னு சொல்ற மாதிரி. See, as long as if you believe that you are that body, definitely you are going to die தானே. சாவதற்காக வாழாதேன்னா நான் பாடி என்று நினைத்துக் கொண்டு வாழாதே அப்படின்னு அர்த்தம். நான் பாடி என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்தால் கண்டிப்பாக நீ செத்து விடுவாய். சோ சாவதற்காக வாழாதே. வாட் யூ மீன் பை தட்னா, இந்த உடலை நான் என்று நம்பி வாழாதே, கண்டிப்பாக அது அழிந்து விடும் ஒரு நாள், செத்து விடுவாய் ஒரு நாள். ஸோ திஸ் இஸ் அபவுட் தட் பர்டிகுலர் மீன். வாழ்வதற்காக செத்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடல் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறியாமையை கொன்று விடுன்னு அர்த்தம். அப்ப நான் இந்த உலகத்துல நான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அதை சாதிக்க போறேன் இதை சாதிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த அறியாமையை கொன்று விடு. நான் உடல் என்ற அந்த விஷயத்தை கொண்டு, நீ செத்துட்டே இல்லை, நான் உடல் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே நீ செத்துட்டே இல்லை. சோ நான் என்ன இந்த உடலை பிடிச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிற நீ இந்த உடலோட பின்னி பிணைஞ்சிட்டு இருக்க. எப்ப இந்த உடல் நான் அல்ல என்று சொல்லிவிட்டாயோ அப்போதே நீ செத்த மாதிரிதான். அப்போ நீ அந்த அகங்காரத்தை வேறறுக்கும் போது நீ சாகின்றாய். ஆனால் எதற்காக? நான் பிரம்மம் என்று உணர்ந்து பெர்மனண்டாக வாழ்வதற்காக, நிரந்தரமாக வாழ்வதற்காக நீ சாக வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு இந்த உடம்ப நான் நம்பி வாழ ஆரம்பிச்ச, கண்டிப்பா ஒரு நாள் சேர்த்துதான் போற. சரியா? அது எப்பன்னு கூட யாருக்கும் தெரியாது. இட்ஸ் நாட் அபவுட் ஏஜ் ஃபேக்டர். எப்ப வேணா சாகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரியா? சோ அது எனக்கு நினைவுக்கு வருகிறது இந்த முதல் வரியை படிக்கும் போது, உயிர் இல்லாமலேயே என்னை வாழ வைத்தார். என்னை வாழ வைப்பதற்காக என்னை கொன்று விட்டார். உயிர் எடுத்துட்டாருன்னா என்னங்க அர்த்தம்? உயிர் இல்லாமலேயே வாழ வைத்தாருன்னா உயிர் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். உயிர் எடுத்துட்டாருன்னா கொன்று விட்டாருன்னா எதை கொன்று விட்டார் அப்படின்னா, இந்த உடலை நான் என்று அறியாமையில் இருந்த அந்த அறியாமையை கொன்று விட்டார். சோ இதைத்தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு, உயிர் இல்லாமலேயே என்னை வாழ வைத்தார் அப்படின்னு. மரணம் இல்லாமலேயே மரணத்தை கொன்றார். The moment when I realize that I am not this body and everything is a Maya, then automatically அங்கே மரணம் என்பதும் இல்லை, இந்த உடலும் இல்லை, மரணமும் இல்லை. ஏன்னா உடல் மாயை என்றால் அப்புறம் மரணம் மட்டும் என்ன உண்மையா வருது போது? அப்போ மரணம் என்பது உண்மையில் இல்லை என்பதை உணர வைத்து மரணத்தை கொன்றார்னு புரிஞ்சுக்கணும். சரியா? மரணம் இல்லாமலேயேன்னு சொல்லியிருக்காரு. மரணம் இருக்கு அப்படின்னு, மரணம்ங்கிறது ஒண்ணுமே இல்லதான். பட் இந்த மரணம் என்பதை மாயை என்று உணர்த்தியதன் வாயிலாக இல்லாத மரணத்தை கொண்டு விட்டார். சோ சிம்பிள் தானே. சோ இல்லாத உடலை இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் மரணமும் இருக்கின்றது தான். எப்போது இல்லாத உடலை இல்லை என்று புரிந்து கொண்டேனோ அப்போது மரணமும் கூட எனக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. அப்போது இல்லாத மரணத்தை நான் இல்லாமல் செய்துவிட்டேன். ஆனா இல்லாத மரத்தை அஞ்ஞானிகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மரணம் ஆகிட்டு இருக்கோம். இல்லாத மரணத்தில் மரணம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இல்லாத உடலிலே சிக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சோ உண்மை அப்படிங்கிற தத்துவத்துக்குள் போகும்போது இல்லாத உடலை விட்டு வெளியே வருகின்றாய், இல்லாத மரணத்தை விட்டு மரணமின்னா வாழ்வை பெறுகின்றாய் என்ற ஒரு விஷயத்தை இந்த 2வது அடிகளிலே அவர் சொல்லியிருக்கின்றார். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனோட கிட்டத்தட்ட ஒத்து போறதா இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். The next comes, the குறுகிய பார்வையை நீக்கிவிட்டு முழுமையை காணும் ஞானத்தை எனக்கு காட்டினார். குறுகிய பார்வை, ஞான பார்வை, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த உடலை நான் என்று நம்பிக்கொண்டிருப்பவன் பார்வை எப்படி இருக்கும்? அனைத்தும் நான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பார்வை இருக்கு. சொல்லும் போதே கப்புன்னு ஒரு ஃபீல் வருதா? What do you mean by குறுகிய பார்வை? Broaden your vision அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. What do you mean by broaden your vision அப்படின்னா, if you feel that I am everything அப்படின்னா that is the broadening the vision இல்லையா? நான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன், நான் மட்டுமே இருக்கின்றேன், நானே உலகமாய் மாயையாய் விருந்திருக்கின்றேன். In such case automatically உன்னுடைய விஷன் பிராடா தான் இருக்கும். விஷன் பிராடுன்னா என்னமோ நினைச்சிடாதீங்க, எல்லாரையும் ஈக்குவலா நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். உன்னை நேசிப்பது போலி உலகத்தை நேசித்தால் நீ பிராடன் விஷன்ல இருக்கேன்னு அர்த்தம். குறுகிய பார்வைங்கிறது என் புள்ள, என் பொண்டாட்டி, என் குழந்தை அப்படின்னு நீ பார்த்த அப்படின்னு சொன்னா நீ குறுகிய வட்டத்தில் வாழ்கின்றாய், குறுகிய பார்வையில் வாழ்கின்றாய் என்ற அர்த்தம். தி மொமெண்ட் when you realize that I am all அப்படின்னு சொல்லும் போது உனது பார்வை விஷாலமாகி விடுகிறது என்று அர்த்தம். So that is what here அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனது குறுகிய பார்வையை நீக்கிவிட்டு முழுமையை காணும் ஞானத்தை காட்டினார் என் குருநாதர்.
ஸோ அது வரைக்கும் நான் இந்த உடலை நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த உடலுக்கு சம்மந்தமான ஏன் அப்பா ஏன் அம்மா அப்ப எனக்கு வேண்டியவங்க எனக்கு வேண்டாதவங்க எல்லாம் இந்த உடலோட தொத்திக்கிட்டு வந்து தொலையுதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி விஷன் வந்து கன்ஃபைன்ட் ஆகுது, சுருங்குது, ஒரு கட்டுக்குள் அடங்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? பட் அப்படி இல்லாம இந்த ஞானத்தை பெருகும் போது, அதனாலதான் சொல்லிட்டாரு ஞானத்தை காட்டினார் அப்படின்னு. ஞான விஷன், ஞான பார்வை அப்படின்னா என்ன? இந்த தத்துவங்க வேற என்ன? உண்மை தத்துவம், பிரம்ம ரகசியம், நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, சிவோகம், அனைத்தும் நானே, சிவமும் நானே, சக்தியும் நானே, எனது சிவம் சக்தியை கொண்டு உலகமாய் நானே விரிந்திருக்கின்றேன். என் விருப்பப்படி எனது சக்தி செயல்பட என் விருப்பப்படியான உலகத்தை நான் நிர்மாணித்து இங்கே உலகமாய் விரிந்திருக்கின்றேன். இதுதான் பிராடன்ட் விஷன். ஸோ உச்சகட்ட ஞான தத்துவம் தான் பிராடன்ட் விஷன். அந்த விஷனை என் குருநாதர் எனக்கு தந்தார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. சரியா? வந்துருச்சா உனக்கு அந்த விஷயம்? டெய்லி நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு மட்டும் ஏன் அந்த விஷயம் வரல? சொல்லும் போது மட்டும் வருதா? நினைச்சா மட்டும் வருதா? மீதி நேரில் ஏமா வரமாட்டேங்குது? என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி என் புள்ளன்னு சொல்றதுல இருக்கிற கிக்கு வருமா? அனைத்தும் நான் சொல்லும் போது நான் பேசுறேன். சரியா? அனைத்தும் நான் சொல்லும் போது அந்த ப்ராடன்ட் விஷன் என்ன கிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடிக்ஷன்ல இருக்கிறவன்ட்ட போயிட்டு ஏய் என் பொண்டாட்டின்னு சொல்றதை விட அனைத்தும் நான் சொல்லி பாருடா. என்னங்க என் பொண்டாட்டி என் பிள்ளைன்னு சொன்னாதானே கிக்கு. எல்லாரும் என்ன வரலன்னு சொன்னா நல்லாவா இருக்கு? நமக்குன்னு ஒருத்தங்க வேணாமா? உனக்குன்னு ஒருத்தங்க இது நீதான் எல்லாமே இருக்கும்போது உனக்குன்னு ஒண்ணு எதுக்குடா? என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தி வேணும்ல, அதுலதானே கிக்கு ஜாஸ்தி அப்படின்னு கன்ஃபைன்டு விஷனோடயே நம்ம வாழ்ந்து பழகிட்டதுனாலயோ என்னவோ தெரியல. இவ்வளவு பெரிய ப்ராடன்ட் விஷனை நமக்கு ஒவ்வொரு நாளும் நம் குருமார்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் போயிட்டு சின்ன இந்த வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு என் பொண்டாட்டி என் புருஷன் என் புள்ள என் உடம்பு, அதை விட பெரிய கொடுமை என் உடம்பு என் உடம்பு என் உடம்பு, அதுதான் மோசமான கொடுமை. சரியா? அதுதான் இருக்கிற ரொம்ப பிடிச்சிருக்கோம். என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட விட்டாலும் விட்டுருவான்னு நினைக்கிறேன். இந்த உடம்பை விட்டு விடுவானான்னா இதை எப்படி நான் விடுவேன்? என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பதே அதுவல்லவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ தட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு. ஸோ இந்த தத்துவம் இந்த உடம்பு நான் நீங்க நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கன்ஃபைன்டு விஷன் உங்களை விட்டு போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போது இந்த உடலை நான் அல்ல என்ற தீர்மானமாக நீங்கள் நம்புகிறீர்களோ, புரிந்து கொள்கிறீர்களோ, அல்லது உணர ஆரம்பிக்கின்றீர்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்க விஷன் ப்ராடன் ஆயிட்டு தான் இருக்கும். ப்ராடன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காவே ஆயிடும். ஸோ அல்டிமேட் சீக்ரெட் என்ன அப்படின்னா உடலை நான் என்று நம்புவதை நீங்கள் நிறுத்துவது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளால அந்த ப்ராடன் விஷனுக்கு போக முடியலன்னா அதுக்கு காரணம் உடல் மேல் உள்ள அடிக்ஷன் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க, அதை தூக்குங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடலாம்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? $83 now. Within the body, he made me bodiless. Eventually, even that bodilessness was taken away. The sense of being untouched also vanished. And only the pure residue self remained. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாரு பாருங்களேன். சூப்பரா இருக்கு. நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன். உடலுக்குள்ளேயே என்னை உடல் உணர்வற்ற நிலைக்கு அப்படின்னா விதேக முக்தி நிலைக்கு கொண்டு சென்றார். என்ன ஒரு ஆச்சரியமான பர்த்தம். இது வரைக்கும் நம்ம இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனை ஜீவன் முக்த நிலை அப்படின்னு தான் சொல்லுவோம். விதேக முக்த நிலை அப்படிங்கிறது உடலை விட்ட பிறகு வரக்கூடிய ஒரு நிலை தான் விதேக முக்தி நிலை. அப்படிதான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா உள்ள போடுறாரு. உலகிற்குள் உடலுக்குள்ளேயே என்னை உடல் உணர்வற்ற நிலைக்கு கொண்டு சென்றார். அதாவது இதை நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா சமாதி நிலையோட ஈக்குவேட் பண்ணலாம். சரியா? சமாதியில் இருக்கிறவன் வந்து விதேக முக்தியில தான் இருக்கான். அவனுக்கு தான் உடம்பே இல்லையே, மாயையை விட்டு கடந்துட்டானே. ஸோ மாயையே விட்டதுக்கு அப்புறம் இருக்கின்ற நிலையை வந்து நம்ம விதேக முக்தி நிலைன்னு சொல்லுவோம். ஜீவன் முக்தி நிலை அப்படின்னா இவங்க மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆனாலும் இந்த ஜீவனாக சதாசிவ பிரம்மேந்திரன் ஜீவன் முக்தனாகவும் இருப்பாரு, விதேக முக்த நிலையிலையும் இருப்பாரு, அப்படி எல்லாமும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கதை வருதுன்னு வச்சுப்பேன்.
ஆமா. சோ இந்த இடத்துல சமாதி நிலைக்கு என்னை எடுத்து செல்கிறார் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா இந்த உடல் மனம் புத்தி அனைத்தையும் கடந்த அந்த பிரம்ம நிலைக்கு நம்ம அடிக்கடி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை சொல்லிட்டு இருக்கோம். அந்த டீப் ஸ்லீப்ல யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் நாட் திஸ் மைண்ட், யூ ஆர் நத்திங். அங்க உலகமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. யூ ஆர் பியாண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பியாண்ட் எவ்ரிதிங் நிலையை விதேக முக்தி நிலை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த நிலைக்கு உடம்புல இருக்கிறதே கொண்டு போயிட்டாங்க. உடலுக்குள்ளேயே என்னை உடல் உணர்வற்ற உடம்பு சாத்த பிறகு இல்ல, நான் இப்போ இந்த மொமெண்ட்லயே எனக்கு அந்த நிலைக்கு கொண்டு போய்விட்டார் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா வர்ணிக்கிறாரு. இறுதியில் அந்த விதேக நிலையும் அகன்றது. உடல் உணர்வற்ற நிலையில் இருக்கின்றேன், அதாவது இந்த சமாதியில இருக்கும், சமாதியில் இருக்கேங்கிற ஃபீலிங்கும் இருக்காது. அதுதான் உடல் இறுதியில் அந்த விதேக நிலையும் அகன்றது. அப்படின்னா நான் இப்போ உடல் மனம் புத்தி எதுவும் இல்லாத அந்த பிரம்ம நிலையில் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த சின்ன ஃபீல் கூட இல்லாம அதுவும் மறைந்து பிரம்மத்தோடு கலந்து விடுகிறது. இது கிட்டத்தட்ட அந்த உடம்பு விட்ட பிறகு உள்ள நிலை அப்படின்னு வச்சுப்பாங்க. ஒட்டாதவன் என்ற உணர்வும் மறைந்து எஞ்சி இருப்பது அந்த தூய ஆத்மா மட்டுமே. அதுதான் அவரே சொல்லிட்டார். சரியா? சோ நான் உடம்புல ஒட்டாம இருக்கேன் அப்படின்ற அந்த நிலை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த விதேக நிலை அப்படிங்கிறதும் ஜீவன் முக்த நிலையும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் உடம்போடு இருக்கும்போது அவங்க இன்னும் ஒட்டிட்டா இருக்காங்க, ஒட்டாத நிலையில தான் இருக்காங்க. ஆனா இங்க வந்து ஜீவன் முக்தனும் வந்து ஒட்டாத நிலையில் இருக்கிறேன்றது கூட ஃபீல் பண்ணாம தான் இருப்பான். ஒட்டலைன்றது ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். செயல் செய்வாங்க, செயல் செய்ய மாட்டாங்க. தட் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். ஆண்டா லீலை செய்வாங்க. உடம்பு அந்த மனசுல ஒட்டிதான் லீலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்ற. சரி, எனிவே இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் உச்சக்கட்ட பிரம்ம தத்துவத்தை சொல்றாருங்க. இது எல்லாமே வந்து குரு அருளால் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றாரு. என்ன இவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. குருவர்களால் நான் என்ன அனுபவிக்கின்றேன்றத சொல்றாரு. சாட்சி நிலை இருக்கும்ல, சாட்சியும் தாண்டிட்டேன்னு சொல்லிட்டார்ல போன ஸ்லோகத்துல. சரணாகதி நிலையில சாட்சியாவது இருக்கும், இது அதையும் தாண்டிட்டேன் அப்படின்னாரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அவர் சொல்ல வர்றது வந்து, நான் உடலோடு இருக்கும் போதே இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டு தான் நீங்க ஃபீல் பண்ணுங்க. வெதர் யூ டேக் இட் இஸ் ஜீவன் முக்த நிலையை எடுப்பீங்களோ இல்லை விதேக முக்த நிலையை எடுப்பீங்களோ. அது ஆக்சுவலி சான்ஸ்கிரிட்ல மராட்டியில ஒரு விதேகம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல, பிராக்கெட்ல கொடுத்துருக்கான். இப்படி யூஸ் பண்ணதுனால கொடுத்துருக்கலாமோ என்னவோ தெரியல. எனவே நம்ம வந்து பெரிய டிஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உடல்ல இருக்கும் போதே நான் உடல் அல்லங்கிற தெளிவுக்கு நீ வந்துட்டேன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? This is the first one. Next வந்து அந்த விதேக நிலையம் அகன்றது. ஸோ இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற அந்த தெளிவான ஃபீலிங் முதல்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் அந்த ரெண்டும் ஒன்னே தான். இறுதியில் அந்த விதேக நிலையம் அகன்றது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தான் ஒட்டாதவன் என்ற உணர்வும் மறைந்து எஞ்சியிருப்பது அந்த தூய ஆத்மா மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து அதுவும் மறந்ததுன்னு வச்சுக்கோங்க. உடல் மனம் புத்தி நான் அல்ல அப்படிங்கிற ஃபீலிங்கோட ஆனா வாழ்றது பெஸ்ட். அந்த தீபிகா சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். லீலை செய்கின்ற ஞானின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடல் மனம் புத்தி நான் அல்ல, இது மாயைன்றது 100% அவங்களுக்கு தெரியும். அதுல ஒட்டலை தான், ஒட்டலைன்னாலும் ஆனா அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா நெக்ஸ்ட் வந்து ஒட்டாதவன் என்ற உணர்வும் மறைந்து எஞ்சியிருப்பது அந்த தூய ஆத்மா மட்டுமே. அப்படின்னா ஒட்டாம நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒட்டாதவன் என்பதும் மறைந்து தூய ஆத்மா மட்டுமே மிஞ்சி இருக்கிறதுன்னு இங்க விளையாட்டே இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா மாயே இல்லைன்னு அர்த்தம். மாயே இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் ஒட்டாம விளையாடுறதுன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இல்லை, மாயில இருக்கிற வரைக்கும் தான் ஒட்டாமல் விளையாடுவதுன்ற பேச்சு வருது. இந்த ஜீவன் முக்த நிலைக்கு வந்து ஒட்டாமல் விளையாடுவது அப்படின்னு சொல்றோம். பட் அதையும் தாண்டிய நிலை அப்படின்னா மாயையே கடந்த நிலை. மாயையே கடந்த நிலையில அங்க வந்து ஒட்டுதல் ஒட்டாதல் நீ சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு? உடம்பே இல்லை, இல்லை உடம்பு மனசே இல்லை, அப்புறம் போய் ஒட்டாம நான் விளையாடுறேன்னு சொல்றதுக்கு அங்கே அர்த்தம் இல்லை என்ற ஒரு விஷயமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸோ நமக்கு என்ன எசன்ஸ் இந்த ஸ்லோகத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா,
நீ பிரம்ம, அதாவது ஜீவன் முக்தனாகவும் மாறுவாய், அல்லது விதேக முக்த நிலைக்கும் பெறுவாய், மாயை கடந்த நிலைக்கும் நீ செல்வாய். ஜஸ்ட் உன் குருவிடம் நீ சரணாகதி செய்யணும், அவ்வளவுதான். அதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா மீதி இது எல்லாமே உனக்குள் தானாக அரங்கேறும் அதிசயத்தை காணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படின்னாலும் சாட்சி அப்படின்னாலும் ஒண்ணுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒட்டாதவன் அப்படிங்கிறவன சாட்சியாவும் எடுத்துக்கலாம், லீலை செய்யும் ஞானியாவும் எடுத்துக்கலாம். அவங்க ஒட்டாமல் லீலையும் செய்வார்கள், சாட்சியா ஒட்டாம இருந்து பார்ப்பாங்க. இந்த ரெண்டு நிலை, ஒட்டாத நிலையிலிருந்து செயல்படும் நிலை, இருக்கும் நிலை, தூய ஆத்மா மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க ஒண்ணுமே இல்லை, உடல் மனம் புத்தி உலகம் எதுவுமே இல்லை. அப்ப எஞ்சி இருக்கிறது என்ன இருக்கும்? எஞ்சி இருப்பது அப்படின்னா அங்க தூய ஆத்மா மட்டும்தான் இருக்கும். ஆத்மாவே தானே இந்த உலகமா இருந்தது, இப்போ அதுவும் இல்லாமல் போய் எஞ்சி வெறும் தூய ஆத்மா மட்டுமே இருக்கும். பிரம்மஸ்திதியை மட்டும் குறிப்பிடுறாரு. ஸோ அந்த ஸ்திதியும் கூட என் குருவர்களால் எனக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ நமக்கு அந்த ஸ்திதிக்கு உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ, முதல்ல நம்ம ஜீவன் முக்த நிலைக்கு வருவோம். இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாத்தையும் குப்பையில போட்டு நான் பிரம்மம்ன்றதை ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த உடல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது காணாமல் போயிடும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த ஈர்ப்பு போயிடுங்க, இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். அந்த உலகத்துல இருந்து என்னத்தை சாதிக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்காது. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே மாயையா பார்ப்பீங்க, ஒண்ணுமே தெரியாது. அந்த பிரம்ம உணர்வை தான் இந்த மாயையில நீங்க ரசிக்க போறீங்க. பெருசா இந்த டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை பிரம்ம உணர்வுக்கும் இந்த மாயை உணர்வுக்கும். அது வெளிப்படுகின்றது என்னவா வெளிப்பட்டாலும் பிரம்ம உணர்வு தானே வெளிப்படுதுன்ற ஃபீலிங்ல தான் நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது இல்லாம போகும்போது அது நீங்க அந்த பிரம்ம நிலை, தூய எஞ்சிய பிரம்ம நிலையை நீங்கள் அடைகிறீர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் சேர்த்து இந்த இடத்துல அவர் சொல்லி இருக்கிறதாக நான் காண்கின்றேன். ஓகேவா? இது நான் நம்ம குருதேவ் புக்ல படிச்சது தானே சொல்றோம். சாட்சி நிலை சர்வ சாட்சி நிலை அப்படின்னு கொண்டு வருவாரு. சாட்சி நிலைங்கிறது நம்மளும் அந்த பகவானும் ஒண்ணு அந்த குணத்துல விட்டுறது. அதுக்கப்புறம் தான் அந்த குணாதீத அந்த சர்வ சாட்சி நிலை போறப்பதான் இங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, அகண்டாகார விருத்தி அகண்ட ஏக ஐக்கிய ரசம் அப்படின்னு ரெண்டு கொண்டு வருவார். அகண்டாகார விருத்தியில நாம் பிரம்மமாக இருக்கிறோம் அந்த உணர்வு இருக்கும், அது இருக்கிறோம் அந்த பிரம்மமாக இருக்கிறோம் ரெண்டு பட்ட தன்மை வரும். அதே இது அது அது அதே இது கொஞ்ச நாள் அந்த பயிற்சி பண்ண அந்த சூன்யாவையும் கடந்து போகும்போது அகண்ட ஏக ஐக்கிய ரசம் அப்படின்னு அந்த தூய ஆத்மா மட்டுமே இருக்கும். அது கூட ஐக்கிய ரசம் சொல்லாம இருக்கிறோம் அப்படி உணர்வுன்னு குருதேவர் சொல்வார். அப்ப அந்த ஒட்டாதவன் என்ற உணர்வும் மறைந்து எஞ்சி இருப்பது அந்த தூய ஆத்மா மட்டுமே, இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஞான விசாரணையில இப்படி கொண்டு போனாருன்னா ஓகேம்மா, எடுத்துக்கலாமா, சொன்னதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு இதோட முடிப்போம். நானும் ஃபர்தராக எடுத்தே வைக்கல, அதோட நிற்கிது. ஸோ ஐ வில் டிஸ்கஸ் இட் டுமாரோ ஃபர்தர்.